அப்படி இருந்த போதிலும் இந்த வீரச்சந்திரன் யாகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே முதலாக தலைமை தாங்கி வரக்கூடியவர் அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜன் ஏதெந்த தர்பார் வருவார். அவரால் கதை வளரும்.
வணக்கம் தனக்கழகு தானுக்குள்ளே நாடு பழம்பெருநாடு நம் பாரத நாடு இந்திய திருநாடு இந்திய நாட்டிலே நம் நாடு தங்க தமிழ்நாடு தங்க தமிழ்நாட்டிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். இது என்ன ஊர்? அதே ஊர் தான். என்ன ஊர்மா? என்ன ஊரு தெரியும்? இந்த ஊரு பேர் என்ன? என்ன ஊரு? பொன்னத்தூர். பொன்னத்தூர் எதற்காக இந்த கூத்து திருவிழா? நாமெல்லாம் பேடுற ஊர் பொன்னத்தூரா? பொன்னத்தூர். ஓ, பொண்ணு பொண்ணு. சரி, எதற்காக இந்த கூத்து திருவிழா? எதற்காக சொல்லு. தெரியாம இப்ப நேரம் இருக்காங்க. யாரு? குருசாமி. ராஜி குருசாமி அவர்கள் 3ஆம் மாதம் காரியம். ஆமா ஆமா ஆமா. அதனாலே இந்த தெருக்கூத்து விழாவிலே வேட வேட்டு வந்திருக்கிறேன். ஐயா 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 யாரு? என் நாடு என்ன என்ற விளக்கம் திருத்தாண்டம் தெரிய வேண்டுமானா ஆதி நாளையிலே இந்த சபைக்கு என்ன பேர்? தேவர் சபை. மத்தியிலே மன்னர் சபை. இப்போ மக்கள் சபை. ஆண்டோர்கள் சான்றோர்கள் மாணவ மாணவிகள் குரு பெரியோர்கள் எத்தனையோ கலாமேதைகள் நிறைந்திருக்கும் புனிதமான ஒரு தெய்வ திருச்சபை. இந்த மக்கள் சபைக்கு அடியேன் வணக்கம். நான் யார் என்ற விளக்கம் வா சொல்லுங்க. அந்த அத்திலாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க அம்மா மாடுக்கு இரையாகி விடுவாய். எச்சரிக்கை. யாருக்கு தெரியாது, சொல்லிதான் தெரியும். ஆனால் அம்மா யாரு? அத்திலாபுரத்தை ஆண்டு வந்த அப்பா பேர் என்ன? ரோட்டி மகிமன். திருடுக்கும் திருடுக்கும் வித்தியாசம் இருக்கா உனக்கு? திருநாட்டு மகிமன். ஆமா. எங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? அதேதான் காந்தாரி. அம்மா பேரு அவ்வளவு காந்தியாரி. உங்க அம்மாவுக்கு சொன்ன பரவாயில்ல. அம்மா மடியிலே காந்தாரி. ஆமா, காந்தாரி அம்மா பேர் என்ன? காந்தாரி அம்மையார். ஆமா. திருநாட்டு மகிமனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் மகளாக பிறந்த என் பேர் என்ன? ராஜாதி ராஜன், ராஜா மார்த்தாண்டன், ராஜா உத்தண்டன், ராஜா கம்பீரன், ராஜா பயந்தவர்தனன், சந்திர குல குங்கன். என் பேர் என்ன? இன்னுமே தெரியல உனக்கு? சொல்லுங்க. தெரியவே இல்ல. சரி, என்னுடைய முதல் சொல்லட்டுமா? சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன். சொல்லுங்க. ஷூ. சூ 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 சூ. அடுத்தது அடுத்து சொல்லட்டுமா? சொல்லுங்க. தூ தூ. அட தூ. காரியனா துப்பு ஏதோ பண்றே. அட சரி. கொழு போல கேக்குது. புடா செங்கோல கையில. செங்கோல அதான். டேய், எங்க அப்பா காந்தாரி அம்மனுக்கும் மகனாக பிறந்த என் பேர் என்ன? ராஜாதி ராஜா 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 ராஜா. இன்னும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி
அம்மா 6 மணி சங்கு ஊதிச்சு வீட்டுக்கு போங்கம்மா சங்கு ஊதிச்சு அப்படியா நாளைக்கு நீங்க எங்க ஊருக்கு வரணுமே காரணம் அங்க வந்தாங்க பாத்தியா சரி உங்க வந்த உடனே ஒரு போன் வந்துச்சு எனக்கு என்னன்னு எங்க சின்ன பாட்டி செத்து போயிட்டாலாம் அந்த கல்ல பறவை எப்ப கூப்பிட்டு அப்படியே ஏறிச்சுடா பூசி எங்க சின்ன பாட்டி சரி இறந்து போயிட்டாலாம் மாண்டு விட்டார்கள் வேதனைக்குரிய செய்தி ஆமாங்க ஐயா ஆமா அதனால உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு ஏதோ ஒன்று விட்றா அதெல்லாம் கேட்கக்கூடாது எவ்வளவு சம்பளம் கலைக்கெல்லாம் சம்பளம் எதிர்பார்க்க கூடாது கேட்கக்கூடாது அப்படியா வர்றது ஆமா அங்க சம்பளம் உண்டு உங்களுக்கு எவ்வளவு அங்க எவ்வளவு சம்பளம் 3000 சம்பளம் எங்க இது இப்ப இல்ல டைமுக்குது 3000 சம்பளம் போறது சாப்பிடுறீங்களா அந்த பழக்கம் இன்னும் இல்ல இல்லையா ஆனா இது சொன்னா பழகி வித்துக்கோ கூத்துக்கார சொன்னா பழகிடும் ஒரு ஃபுல் பாட்டில் உண்டு சரி ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்து 3 மணிக்கு மேல பணத்தை தூக்கி சுடுகாட்டுக்கு போவாங்க சரி எப்ப 3 மணிக்கு மேல சரி அப்ப அவங்க பழகி அடிப்பாங்க என்ன செய்யணும் அவங்க பழகி அடிப்பாங்க பழகி சரி ஜட்ஜெடுக்கு தெடுக்கு நகரவங்க அம்மா கொண்டு ஜட்ஜெடுக்கு ஜெயிக்கிறவங்க கொண்டு சரி நான் என்ன செய்யணும் அதனால ஆட்டாடுவாங்க அடிக்குவாங்க அங்க அடிக்கும் போது நீங்க அங்க வந்து இப்ப இங்க ஆனாலும் அங்க ஆடணும் இப்ப நீங்க இங்க ஆடுனீங்கல்ல இந்த இந்திய திருநாட்டின் பிரதமர் யார் அந்த ராஜாட்சி இந்த இந்திய திருநாட்டை ஆண்டவன் இந்த துரியோதனன் ஆனால் என் குலம் என்ன என்னுடைய குடிமுடி என்ன என் வரலாறு தெரிஞ்சபடி பேச மாட்டேன் சந்திரகுலம் இரவு நேரத்தில் ஒளி தரக்கூடிய கடவுளியா ஆமா சந்திரகுலத்தில் தோன்றியவர்கள் ஆமா சந்திரபட்டை குடை கவிக்க தரணி மன்னர்கள் கரங்குவிக்க ஏகபூ சக்கரை குடை சுரண்டு கொண்டிருக்க எதிர்த்த மன்னர்கள் 55 நாட்டு மன்னர்களும் கணை கண்டு கரங்குவிக்க இந்த துரியோதன மகாராஜன் 32 அடி சங்கை சிங்கை சிவாதனத்தை அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காணால் தாங்கி கைபிடித்து தர்ம தேவதைகள் சூழ இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன் அத்தினாபுரத்தை ஆனால் இப்பேற்பட்ட சந்திரகுலத்திலே தோன்றி இந்தியாவின் தலைநகரம் எது டெல்லி அந்த நூலிலே ஆண்டு வருகிறேனே ஐயா என் கொடிமுடி என்ன இதன் மகிமை என்ன அது தெரியுமா
அரவக்கொடியோன் அரவக்கொடியோன் பாம்பு கொடியோன் பாம்பு. ஆமா பாம்பு கொடி பறக்க இந்த பாரத திருநாட்டை ஆமா ஆண்டு வருகிறேனே இந்த துரியோதன மகாராஜன் மகாராஜன். தேவையா ஐயா நான் துரை மகள் ஆமா துரை துரியோதனன் ஆமா மனமாமுடி சேகரன் நகரன் நந்தி வட்டமாலை மலரை ஜோடி ஜோடியாக ஜோடியாக குண்டோன் ஆமா அகாதிபன் அகாதிபன் இப்பேரிவட்டை இந்த டெல்லி பாட்ஷா இந்த நாட்டை ஆண்டு வருகிறேனே தேவையா என் கொடி என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் மச்சாந்தீங்கல்ல பட்ட பேர் அதெல்லாம் ஜம்மு நாலு தோல் வாங்கிறியா நாலு தோல் நாலு கிடையாது நான் கத்தால வேணா குத்துற மாதிரி தெரியுமா குத்துறது நாங்க நீங்க குத்துறதா நாங்க குத்துறோம் இன்னும் சூப்பரா இருக்கும் நாங்கலாம் நீ என்னடா யாரா குத்துறோம் பேரு சரி அதை விடு அத விடு டேய் அப்படி இருந்தாலும் ஆமா இப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தை தோன்றி அரவக்குடி வரைக்கும் இந்த அஸ்லாமத்தை ஆண்டு வருகிறேன் திருநாட்டுக்கு மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் நாங்க பிறந்தது திருப்பி எத்தனை பேர் அதன் மகிமையை கேள்றோம் சொல்லுங்க ஐயா அடா ஏ தான தம்பி எப்பவுமே பூமிக்கு பாரமாக இருந்தது கிடையாது பிறந்தது கிடையாது 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 ஆனா நாங்க எத்தனை பேர் எத்தனை பேரு கரெக்டா 101 101 பேரா நீங்க பேர் இருந்ததா ஆமாடா உங்களுக்கு எத்தனை பேரு எங்களுக்கு 3 பேர் இந்த பூமி தாங்குமா உங்க பூமி தாங்குமா உம்மா உயிரோட இருக்கிறாளா எங்க அம்மா செத்து போயிட்டா பத்தியா அதான் 3 பெத்தாலே போயிட்டாங்க அம்மா எங்க அம்மா 100 போயிட்டா 101 குழந்தைய பெத்தாங்க அம்மா ஆமாங்க இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி இருக்கிறா ஃபிகர் எங்க அம்மா டேய் நான் ஃபிகர் சொல்றேன் அம்மா ஃபிகர் அம்மா ஃபிகர்ன்ற மாதிரி கடிக்கறாவா கண்ணுக்கு நல்ல உட்கார்ந்துங்கறாவா டேய் குடும்பாவி ஐயா அதை விடு ஆமா ஆனா காரணம் என்ன நல்லா கேளுங்கம்மா யானா கம்மின்னு சொல்றேன் 100 பேர் ஆண்கள் ஆண்கள் ஒரே ஒரு பெண் குழந்தை 101 பிறந்த எங்கள் தங்கை அதான் தலைமகன் அந்த கடைசி அந்த பொண்ணு 101 ஆனா நாங்க ஏன் கம்மின்னு சொல்றேன் ஏன் கம்மி ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு முறை கருதரித்து ஆமா 360 நாள் ஆமா 10 மாசம் சுமந்தல குழந்தை பெப்பாங்க ஆமாங்க உங்க அம்மா 3 குழந்தை பெக்கிறதுக்கு எங்க அம்மா 3 மாசம் டேய் 3 முறை கருதரித்தார் 3 முறை ஆமா எங்க அம்மா ஒரே ஒரு முறை கருத்தரித்தது ஒரு கருவிலே தோன்றியவர்கள் 100 பேர் 101 ஒரு தங்கை காரணம் என்ன கருவாகி உருவாகி எங்க தாய் வயிற்றிலே 100 திங்கள் இருந்து பிறந்திருந்தது ஆனால் வீரமும் தீரமும் இந்த அகில உலகத்திலே யாருமே வெல்ல முடியாது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் ஆமா இந்த குழந்தை ஆனால் அங்கே காடகத்திலே பூதேவி பிடித்த தர்மனுக்கு யாரு தர்மன் பிறந்தான் அதனால நம்மளுக்கு போராம ஐயோ கருகலைந்தது ஆமா அதோட சும்மா கூடாதா மக்களை எடுத்து அடுவித்து கருகலைந்து உதிரமெல்லாம் பிரித்து ஓடியது பார்த்தார்கள் இந்த கௌரவர் குலமே இல்லாமல் போய்விடுவது என்று எல்லாம் இந்த சலகாய சத்தியமேல போடுறாங்க எடுத்து வச்சாங்க ஆமா சிதறி எடுத்து 101 வச்சாங்க ஆமா அதை வைத்து விட்டு கோழி முட்டையிட்டு அவிகாப்பதை போல் எங்கள் தாய் ஒவ்வொரு கடத்தத்தின் மீது அமர்ந்து செல்ல அதோடு விளக்கவில்லை வியாச பகவான் அருள் கோலித்தார் அவர் அருளாலே தோன்றவர்கள் நாங்கள் 100 பேருக்கு பிறகுதா அதனாலதான் கம்மின்றது சரிங்க ஒரே முறை கருதரித்தது ஒரே கருவுல சரியா படைக்கல்கள் என்று சொல்வார்கள் சிங்கம் புலி கரடி யானை அது புலி இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஆனால் யார் இருக்கிறார்கள் அது தெரியுமா
அவர் யாரு? அவர்தான் முதல்ல எங்களுக்கு குரு. இவரு. கிருபாச்சாரியா. எங்களுக்கு முதல் வாத்தியார். இவர் வந்து துரோணாச்சாரியா. இவரு. அவர் அஸ்வத்ராம. குருவுடைய மைந்தன். ஆமா. அவர் சொல்றது உண்மைதான். அவர் யாரு? அவர்தான் விஜய பெருமாள். ஓஹோ, அப்படிங்கிறது இந்த மூஞ்சி. அவர் தெரியா? 886 வயது படைத்த எங்க தாத்தா விடுவர். ஓஹோ, இவரு. பெருமாள் கிழவா. அதே தெரியுதா? மூஞ்சி பாருங்க மாமா மூஞ்சி. ஏய் நல்லா இருக்கு மூஞ்சி அதிகமா தெரியும். பின்னாடி கேட்டக்கதுனே. அவர் யாருங்க? எங்க தம்பி இங்க இருந்தா. கடைசி தம்பி. ரெண்டா உண்மையாலுமே இருக்கிறப்பா. சூப்பர். உன்ன மாதிரி இருக்கறா பாரு. தம்பி புள்ளி. ஓ. பிச்சாதா புள்ளி. புலி. அது கூட தெரியல உனக்கு. இவரு யாரு? இவரு. தெரியுமா? இவரு. தெரியுமா? ஆமா. தங்கை. ஓ, திச்சடை. இவரு திச்சடை இவர் வந்து அக்குதேசத்திலிருந்து வந்து கர்ணன். ஓ, கொடைவண்ணரே. சரி, இப்படி சூழ்நிலை என்ன எதிரிகள் யார்? நான் என்ன செய்திருக்கிறேன்? வா. என்ன காரணம்? 3 புறம் கடலால் சூழப்பட்டது. ஒரு புறம் மட்டும் தண்ணீர். டேய் ஒரு புறம் தான் மலை. டேய் 3 புறம் தண்ணி. ஆமா ஆமா. அப்பேரிப்பட்ட ஆமா. இந்த ஒளிகடல் சூழ்ந்த உலகம் எல்லாம் ஆமா. போர் குலைக்கில் ஈடாகவே ஆள வேண்டும் என்று நான் பேராசை கொண்டு. ஆமா. ஆனா எங்க எதிரிகளாக யாரு? செவிடியா புலிங்க. டேய் பஞ்ச பனாதி பசங்க. செவிடியா புலிங்க. டேய் நீங்க யாரை கேட்டீங்க? பாண்டவர்களே. ஆனா அவங்களே. நான் கேட்கறேன், நீ கேட்காத. கண்டவனுக்கு பிறந்தவங்க. ஆமா. ஒவ்வொருத்தரும் ஆமா. ஆத்ம பிறந்தவங்க. ஆமா. அவங்க பிறந்த உடனே எங்க சித்தப்பா ஆமா பாண்டு மகாராஜன் அதனால மரணம். சிறிய தாய் மாந்திரையும் அடைந்தார். அப்பயே அந்த பாண்டவன் சாக கூடாதாடா? எனக்கு வேதனை. எனக்கும் வேதனை. எப்படி சும்மாவே நம்ம நடிக்கிறது எல்லாம் இந்த முடிக்காக ஆட்சி. ஆட்சி ராஜாடா. வாய் சூப்பரப்பா. எப்படி நல்லா சிரிக்கிறீங்க. வாய் எப்படி இருக்கு? சூப்பர். ரோலர் சுத்து வருது. அது டோடர் வாய் மாதிரி. ஏய் ஏய் பாருங்க. ஏய் ஏய் எங்கிட்டே மந்திரி இருந்துட்டு எங்கிட்டே எப்படி பார்த்தா? சரி விடு. அப்பேற்பட்ட பாண்டவர்கள் தாய் குந்தியோடு அத்திநகர் வரவழைத்தார்கள். கௌரவர்கள் பாண்டவர்கள் இருதரத்தாருக்கு கல்வி கொடுத்தார்கள். பாண்டவர்களை வெற்றி கண்டார்கள். இவர்களை விட்டு வைத்தால் இந்த உலகையெல்லாம் ஆள முடியாது என்று நான் என்ன வஞ்சனை செய்தேன்? நடக்கிற வழியில லட்சி முள்ளு, போகின்ற வழியிலே பொய்க்குழி, உண்ணுகின்ற உணவினில் நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷம், படுத்துறங்கும் அரண்மனையிலே வாயுக்கடியிலே கொடூரமான விஷப்பாம்புகள், குளிக்கின்ற குளங்களிலே கூர்மையான விஷவாசிகள். நாட்டினேனே பாண்டவர்கள் தாய் குந்தியோடும் ஆளவில்லையே. மகன் சாகலையே. அவங்கதான் சாகல. நீ சாகக்கூடாது 1 மணி நேரம், அப்புறம் பழிச்சுக்குவ. ரொம்ப அறிவு உனக்கு.
அதுக்குதான் அந்த பக்கம் போன உடனே சுத்தாடி குத்தாடின்றது. ஆமா சரி விடு. இருந்தாலும் ஆமா. இப்படி எல்லாம் ஆளவில்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிற போது எங்க தந்தையார் திருவிழாட்டித மகாராஜனுக்கு வயதாகி விட்டது. ஆமா. முடி சுட்டலாம் என்று நினைத்தார்கள். பார்க்கிற போது சந்திரகுலத்தில் தோன்றியவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள். ஆமா. வயசுல பெரியார் யாரு? தருமன். முடி சுட்டினார்கள். அதை அறிந்து ஜெகனி மாமனை வைத்து ராஜதந்திரத்தை பயன்படுத்தி உடனே எங்க எப்படி 7 ஆண்டு கன்னிகாத்தை ஓட்டி வைத்தேன். தருமண்ணா நீ வரவில்லை இதை வச்சு நான் ஆட்சி செய்கிறேன். தூக்கி வச்சிடறான் என்று ராஜதந்திரத்தை பயன்படுத்தி 7 ஆண்டு கன்னிகாத்தை ஓட்டி வைத்து வருவதற்குள்ளாக அங்கே வாழ்ந்தவர்கள் என்ன செய்தீங்க? சரகோடம் போலாம் புனிதமான இடம். கங்கைக்கரை மேலே கருப்புக்கு உறவான பொருள்களை நாம் மெழுகினால் சரகுடம் போல அரக்குமா மாளிகை கட்டி தாய் குந்தியோடு ஐவராஜாக்களை ஓரிரவு குடிபுகர செய்து கொலை செய்ய பார்த்தேன். சாகலியே உத்தம பாண்டியப்பா எங்க வந்தாங்க எப்படி வந்தாங்க அது தெரியுமா? அந்த நாள் கவனிமாபுரிப்பட்டணம் பாஞ்சால நாடு. அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னன் தன்னுடைய மகளாக விளங்கும் அந்த பாஞ்சாலி திரௌபதி அம்மனுக்காக எக்கு வில்லை நாட்டி வைத்து அவனி 56 நாட்டில் இருக்கும் அரசர்கள் யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கே மகளை தருகிறேன், பாண்டவர்களை நாம் வளைத்து விடலாம் என்று சென்று துரியோதனன் கொட்டினோன் பற்றினேன் வில்லை வளைத்தேன் நமக்கே என்று நினைத்தேன். முயற்சி செய்தேன். 55 நாட்டு சிற்றரசர்களுக்கு கப்பம் கட்டுகிறார்களே அவர்களெல்லாம் எனக்கு சப்போர்ட் ஆரவாரம் செய்கிறார்கள். நீங்களும் எலிசி பாத்தீங்க முடியல யாராலும் வளைக்க முடியாத வில்லை அந்த உருவத்திலே வந்தேன். ஐவராஜாக்கள் நடுப்பிறந்தோன் அர்ஜுனன் வில்லை வளைத்தான். மஞ்சள் திரௌபதி மணமுடித்தான். பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களுக்குரிய அங்கிலக நாடு கொடுக்கப்பட்ட இடம் சுடுகாடு, சுண்ணாம்புக்கல் மேடு, ஈச்சங்காடு அதை இந்திரபிரதேச பட்டணமாக உருவாக்கி துரியோதனனை விட தர்மராஜா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்று உலக மக்கள் போற்றுகிறார்கள். எங்கேயோ வாழட்டும் சித்தப்பா பிள்ளைகள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் யாருமே செய்யாத ராஜா யாகம் செய்தார்கள். அந்த மண்டபத்தின் அழகை பார்த்து செல்கிற போது தவறி விழுந்தேன். சடை கட்டிய பெண் அந்த பத்தினி சிரிக்கி என்னை பார்த்து நகைத்தார். கொக்கு சிரிக்கி என்னை வெட்கம் கெடுத்தார். பட்டு திரௌபதியார் என்னை பார்த்து நகைத்தார். தினத்திலே நான்கினே இந்த ராஜாவை பார்த்து நீலியால் நின்று பலிக்கிறார். அன்றே வைத்தேன் சபதம். ராஜாக்கள் என்னை வணங்கக்கூடிய சபையிலே அது என்னை பார்த்து சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கை தட்டி தந்தை தான் குருடு என்றால் தான் பெற்ற பிள்ளையும் குருடோ எனக்கு அப்பாவுக்கு 2 கண்ணு தெரியாது, அதனால இவனுக்கு கண்ணு தெரியலையா என்று சுட்டி காட்டி நகைக்கிறார். அன்றே வைத்தேன் சபதம். இதை போல